ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ செர்விக்ஸ் டைலூஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கர்ப்பப்பை வாயு வந்து எவ்வளோ எந்த மாதத்தில் எவ்வளோ சென்டிமீட்டர் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும், எந்த மாதத்துலேருந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும், குழந்தை வந்து எப்படியெல்லாம் வந்து மூவ் ஆகி நம்மளுக்கு டெலிவரி ஆகும்போது நடக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக இந்த செர்விக்ஸ் டைலூஷன்னு சொல்கிறது நம்மளுக்கு 36வது வாரத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். 38வது வாரத்தில் ஒரு சில பெண்களுக்கு 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் வரைக்குமே ஒரு சில பெண்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஒரு சிலருக்கு 1 சென்டிமீட்டர், ஒரு சிலருக்கு 2 சென்டிமீட்டர், ஒரு சிலருக்கு 3 சென்டிமீட்டர். இது வந்து 38வது வாரத்தில் வந்து நிகழும். இப்போ 38வது வாரத்தில் நம்மளுக்கு செர்விக்ஸ் டைலூஷன் வந்து ஆகும் பொழுது குழந்தையோட தலைப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நகர்ந்து நம்மளுடைய இடுப்பெலும்புக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். இதை செர்விக்ஸ் டைலூஷனை வந்து எப்படி நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா, +5ல -5லேருந்து +5 வரைக்கும் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. -5, -4, -3, -2, -1 0 நிலை, அதுக்கடுத்து +1, +2 இப்படி ஆகும் பொழுது அதாவது +3 வரும் பொழுது நம்ம குழந்தையோட தலைப்பகுதி வெளியில் வந்துடும். அதாவது நம்மளுக்கு டெலிவரி நடக்கும். இப்போ 0 நிலை வரும் பொழுது குழந்தையோட அதாவது இடுப்பெலும்பு பகுதிக்கு சென்ட்ரு பகுதியில் நம்மளுக்கு இருக்குது. 0 நிலைக்கு வந்துட்டாலே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு குழந்தை வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்லேயோ 10 மினிட்ஸ்லேயோ குழந்தை வந்து வெளியில் வந்துடும். அல்லது மேக்ஸிமம் ½ அன் ஹவர்லேயே வெளியில் வந்துடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கர்ப்பப்பை வாயு நிறைய பேருக்கு வந்து எந்த வாரத்தில் நம்மளுக்கு எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஓப்பன் ஆகும்னு நம்ம பார்த்தோன்னா 38வது வாரத்தில் தான். 38வது வாரத்தில் குழந்தையோட தலைப்பகுதி நம்மளுக்கு நார்மலாகவே ஒரு சில பெண்களுக்கு வந்து திரும்பும். அல்லது ஒரு சில பெண்களுக்கு வந்து நார்மலாக 28வது வாரத்துலேருந்து 32வது வாரத்துக்குள்ளே குழந்தையோட தலைப்பகுதி வந்து திரும்பலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இடுப்பெலும்புக்குள்ளே நகர ஆரம்பிக்கும். ஏ இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு கர்ப்பப்பை வாயு வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பெண்களுக்கு கர்ப்பப்பை வாயு ஓப்பன் ஆகும் பொழுது வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படும். அது ரொம்பவே இயல்பான ஒன்று தான். ஒரு சில பெண்களுக்கு லைட்டான வலியோ, இடுப்பு வலியோ, முதுகு வலியோ வந்து ஏற்படும். இது பிரசவ வலி மாதிரி தான் இருக்கும். பிரசவ நேரத்துலேயும் அதாவது இந்த வாரங்கள் ஆயிட்டாலே நம்மளுக்கு அந்த இடுப்பு வலி, முதுகு வலி அதிகமாக ஏற்படும். இந்த கர்ப்பப்பை வாயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இப்படி தான் நம்மளுக்கு நடக்கும். கர்ப்பப்பை வாயு ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். ஒரு சில பெண்களுக்கு 36வது வாரத்துலேருந்து 40 வாரங்கள் நடக்க வேண்டிய அந்த கர்ப்பப்பை வாயு வந்து 1 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டராக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையும். அது வந்து ஒரு நம்மளுக்கு செயற்கையாக இன்ஜெக்ஷன் கொடுத்து இன்டியூஸ் பண்ணுறதுனால அந்த நேரத்தில் வலி வந்து ரொம்ப அதிகமாகலாம். ஸோ நீங்கள் பட்டர்ஃப்ளை யோகா, ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈஸியாகவே கர்ப்பப்பை வாயு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.